ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் வீடியோவில் இருக்க போது. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ரம்ஜான் நோம்பெல்லாம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரீஃபில்லிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக தேவைப்பட்டது, அது வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஈவினிங் வந்து இஃப்தாரப்போ கொஞ்சமாக சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாலட் மாதிரி தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இஃப்தாருக்கு வந்து கொஞ்சமாக ஹெல்த்தியான ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியாக பார்த்து செஞ்சிட்ருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸும் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக பொருளெல்லாம் வந்து பாட்டில்ஸில் வந்து காலியாக இருந்தது. அதையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலெல்லாம் நல்லா கழுவி காஞ்சதுக்கப்புறமா வந்து அதையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் இங்கே எல்லாமே. ஸோ இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகா வந்து நம்ம இஞ்சி பூண்டு போடுற எல்லா ஐட்டம்லையும் வந்து பச்சை மிளகாவும் யூஸ்வலாக வந்து சேர்த்துவோம். அதனால் இது கூடவே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால். ஸோ பச்சை மிளகா காரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊறிச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் திருப்பி மூடி வச்சுட்டேன். சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் பாதாம் பிசின் இது ரெண்டுத்தையும் வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணுறவங்க வந்து ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மாதக்கணக்கில் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. பட் இந்த மாதிரி அரைக்கிறவங்க ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சோம்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூளும் வந்து காலி ஆயிடுச்சு. அதையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் எப்பயும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் வந்து கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னோடய கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எல்லாமே வந்து கண்ணாடி பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து விசிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்து போனாலுமே வந்து டக்குன்னு வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வந்து சமைச்சேன். மத்தியானமே வந்து சமைச்சு வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. என்னோடய பொண்ணு வந்து 9th ஸ்டாண்டர்ட். பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால வந்து நான் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி மத்தியானமே வந்து சமைச்சு வச்சுட்டேன். அவளுக்கும் வந்து சாப்பிட்டு போனால் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6:30 ஆயிரும் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு. அதனால் லஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து வீட்டில் எல்லோரும் நோன்பு வச்சுருந்தா இஃப்தாருக்கு தான் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் நோன்பு வைக்கல, பொண்ணும் வந்து நோன்பு வைக்கல. அதனால் வந்து நான் மத்தியானத்துக்கே வந்து பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸ் வந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறணும். ஸோ இங்கே வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் வந்து சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கே வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சப்போ அந்த மிக்சியோட ஜாரில் கொஞ்சமாக பேஸ்ட்டெல்லாம் இருந்தது. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸை யூஸ் பண்ணி குக்கரில் சமைக்கிறப்போ சாப்பாடு வந்து குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிக்கன் கழுவுறப்பயே மஞ்சத்தூள் போட்டு தான் வந்து கழுவி வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நான் 2 கப் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெந்துடும். நம்ம 3 விசில் வச்சோம்னா வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு மூடிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷமும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து சூப்பராக குக்காகி வந்துருந்தது, ஒவ்வொன்றும் உதிரியாக. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து விசில் வந்து எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா அப்படியே விட்டோம்னா வந்து சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பார்த்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாசுமதி ரைஸ் யூஸ்வலாக வந்து சமைக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு மேட்டர் தான். ஏன்னா ஒரு டைம் வந்து தண்ணி அதிகமாகிடும், ஒரு டைம் வந்து ஓவராக குக் ஆயிரும். பட் இந்த டைம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்தது பிரியாணி.
சிக்கனும் வந்து நல்லா நீட்டாக குக்காகி வந்துருந்தது. ஸோ என் பொண்ணுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு, அவங்க வந்து எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டேன். பிரியாணிக்கு ரொம்பவே ஆப்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து சிக்கன் கிரேவி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி ஏதாவது இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் சிக்கன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு 5 வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு, இதுக்கு தேவையானது என்ன பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் இது. பெப்பர் சிக்கன் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். வேறு எதுவும் தண்ணியே சேர்த்தலை. இப்போ வந்து லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுருந்தது. இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியிலேயே நல்லா ட்ரை ஆக்கி விட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். பட் பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக பெப்பர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இஃப்தாருக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்பிள், பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள், ஒரு 3 பீட்ரூட், அதுக்கப்புறம் 2 கேரட் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம எப்பயும் ஜூஸ் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது பயங்கரமான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்கும் கூடங்க, ரொம்ப ஹெல்த்தி. இஃப்தார் டைமில் இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெகுலராக சர்க்கரை எல்லாம் நிறையா போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்னா வந்து ஊற வச்சுருந்தேன், அது வந்து நல்லா ஊறிச்சு. இது வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சோடா உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். சோடா உப்பு சேர்த்துறதுனால நல்லா வெந்து வரும், ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். சோடா உப்பு வந்து ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சேர்த்துனா போதுங்க, நல்லா வெந்து வரும். இப்போ வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சப்பாத்தி ஏதாவது சுட்டோம்னா அது கூட சேர்த்து வந்து சுட்டுக்கலாங்க. ஃபைபர் கண்டென்ட் அதில் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சேர்த்துற தோலில். ஸோ அதையும் வந்து யூஸ்வலாக வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்யலை, அதனால் அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கல. ஸோ இந்த ஜூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் பிசின், அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்.
ஸோ நோன்பு இருக்கிறதுனால வந்து பாடி பயங்கரமாக ஹீட் ஆகும். அதுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். ஸோ அதையும் இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்னா வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது வந்து சைடில் இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், அப்புறம் கேப்சிகம், கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேக வச்ச சன்னா வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சன்னா கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே வந்து இந்த சன்னாவோட சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சாட் மசாலா, ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி கூட அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ போல் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. நான் வந்து இதை வந்து வேறு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு ஆஃப் லெமன், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா. இது வந்து இஃப்தாருக்கு தான் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ரெகுலராக நம்ம எப்போ வேணால் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா இது தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து பழக்கப்படுத்திக்கோங்க. கடையில் விற்கிற தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வந்து இப்போ இருந்தே கொடுத்து பழக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் நம்மளுக்கு தெரியாத ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அம்மா பாட்டி அவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதுவை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி இப்போத்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தாமே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கவலை. ஸோ எங்கள் பாட்டி வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ்லாம் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ஸோ அடுத்தடுத்து வர விலாகில் கண்டிப்பாக அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். இன்றைக்கி வந்து எங்களோட சிம்பிளான இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு. அதில் வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் வந்து கடையில் எதுவுமே வாங்கலை, வீட்டில் இருந்தது வச்சு சூப்பராக வந்து நோன்பு திறந்தாச்சு.